நண்பர்களுக்கு வணக்கம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கான எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸாமுக்கு எப்படி விண்ணப்பிப்பது, எத்தனை காலி இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி முழுக்க பார்க்க போகிறோம். இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கான தேர்வு வந்திருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த தேர்வுக்கு மொத்த காலி இடங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மொத்தமாக 150 காலி இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்வில் கலந்து கொள்வதுக்கு வயது வரம்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/8/2024 படி பார்த்தீங்கன்னா 21 வயது அதுவிலிருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்வில் கலந்து கொள்றதுக்கு கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி மற்றும் வெட்னரி சயின்ஸ் அல்லது பாட்டனி, கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி அல்லது இன்ஜினியரிங் போன்ற பாடப்பிரிவுகளில் ஏதோனும் ஒன்றில் இளநிலை பட்டப்படிப்பை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்வானது பார்த்தீங்கன்னா 2 கட்டங்களாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலாக பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் எக்ஸாம் நடக்குது. இந்த 2 தேர்வுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான தேர்வு. இதில் இந்த ஆரம்ப நிலை தேர்வு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு நடக்கக்கூடிய நாளாக எந்த தேதியை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா 26/5/2024 அன்று பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான எழுத்து தேர்வுகள் நடைபெறக்கூடிய இடங்கள் எங்கெங்கே அப்படிங்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர் இந்த இடங்களில் இந்த ப்ரிலிமினரி தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் மெயின் தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மெயின் தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் மட்டும்தான் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. மெயின் தேர்வு நடக்கக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் மாதம் சென்னையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எழுத்து மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்வுகள் நடக்கக்கூடிய இடங்கள் தேர்வு மைய முகவரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரருடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விண்ணப்பத்துக்கான விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறாங்கன்னா ரூபாய் 100 கட்டணத்தை நம்ம ஆன்லைனில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி மற்றும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தகுதியானவர்கள் www.upsc.online.nic.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைனில் விண்ணப்பங்கள் சேர வேண்டிய கடைசி நாள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 5/3/2024 அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது குறித்த விவரங்களுக்கு www.upsc.government.in அப்படிங்கிற அந்த இணையதளத்தை பக்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காணொளி உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காணொளியை அவங்களுக்கும் பகிர்ந்து இந்த தேர்வில் பங்கு பெற நீங்களும் ஒரு உதவியாக இருங்க. நன்றி, வணக்கம்.